லவ் இந்தியா வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் இந்தியா மக்கள் தளம். அதாவது நல்ல விஷயங்களுக்கு நம்ம என்றைக்குமே அந்த உறுதுணையாக இருக்கணுங்க. அதுதான் இந்த இந்தியா மக்கள் தளம் அப்படின்னு. ஓகேவா? என்றைக்குமே நம்ம ஒரு மாதிரி தான் இருப்போம், எப்போவும் ஒரே மாதிரி இருப்போம். நெல்லெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் இந்தியா மக்கள் தளம். எம்மதமும் சம்மதம். ஓகே, இதுதான் நம்ம வளம் வந்துகிட்ருக்கோம். இந்தியா லெவலில் நீங்கள் டர்ன் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு லெவலில் மாசாக கெத்தாக இந்தியாவை காப்பாற்றுங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்தியா மக்கள் திலகம் இந்தியாவை காப்பாற்றுறோம். அதனால் என்னோடய நட்பு என்றைக்குமே இந்தியா லெவலில் ரொம்ப பேசப்படும். அதில் ரொம்ப என்றைக்குமே நம்ம ஹார்ட் ஒர்க்காக இறங்கி ஒர்க் பண்ணுறோம். என்ன விஷயம் நம்ம சொல்கிறோன்னா, நல்லதோட என்றைக்குமே நம்ம ஒரு மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி பழகுறது, அரசியல் அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை, என்றைக்குமே இல்லை. என்னோடய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்காங்க. இந்த புதிய அரசு இந்தியா லெவலில் பேசப்படும். தத்துப்பிள்ளை இந்தியா மக்கள் திலகம் வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு தெய்வமாக இருந்து கான்செப்டாக விஜய் நிறைய நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். நல்ல விஷயங்களோட நீங்கள் இந்தியாவில் காப்பாற்றணும் சிஎம் சார். என்றைக்குமா ஒரு மாதிரி நீங்கள் என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கிறீங்க. மக்களோட மக்களாக இணைஞ்சு என் ரத்தத்தின் ரத்தம் அன்பு உடன்பிறப்பாக இருக்கிறீங்க. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியா ஐ லவ் இந்தியா வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸை இந்தியாவை காப்பாற்றிக்கிட்டு, மக்களை காப்பாற்றிக்கிட்டு, மக்களை நேசிச்சுட்டு, மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஜர்னிச்சு நான் இந்தியா லெவலில் என்றைக்கு இப்போ ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்போவும் ஒரு மாதிரி தான் இருப்போம், என்றைக்குமே இருப்போம். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் இந்தியா மக்கள் திலகமாக நம்ம எல்லாத்தையும் நேசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்து முஸ்லீமுக்கு தான் நம்ம ப்ரொப்போர்ட்டுங்கிறதுலாம் இல்லை. எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் தான். இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு இதை நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கோம். எம்மதமும் சம்மதங்க. ஐ லவ் இந்தியா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்குற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, நல்ல விஷயங்களாக போல்டாக இறங்கி ஒர்க் பண்ணுங்கிறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். வரும் எண்ணத்தோடு வரணும், செயலோடு வரணும். என்ன நம்ம இந்த எண்ணம் நல்லா இருந்தால், மனசு தூய்மையாக வச்சுருந்தா எல்லாமே நல்லதே நடக்குங்க. அது காட் அண்டு கிரேட்டு என்றைக்குமே வேறு லெவலாக தான் இருக்கும். லைன் என்ன பண்ணுறீங்களா, தன் இறையை தேடி போகையில் லைன் ஒரு இறையை அடித்தாலும் காட்டுக்கு ராஜா தனியாக தான் லைன் போகும். லைன் சாப்பிட்டாலும் மக்கள் அதை மொத்தமாகவும் சாப்பிட்டு அப்படியே விட்டு வந்துடும். எல்லா மக்களும் சாப்பிடும், எல்லா மிருகங்களும் சாப்பிடும். ஏன்னா மிருகம் காட்டுக்கு ராஜா லைன். ஓகே, சிங்களாக தான் வரும், பன்னிக்கு தான் கூட்டமாக வரும். அந்த எஃபெக்டோட படத்தில் என்னென்னமோ பேசியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நடிகைன்னெலாம் போட்டு அந்த சாயத்தை பூசி கீழே பண்ணி. நீங்கள் எதுலேருந்து வந்தீங்கலாம்? பாரம்பரியமாக அதுலேருந்து தானே வந்தீங்க. அது இன்றைக்கி ஒரு கருத்தாக தாத்தா அப்பா, தாத்தா கதையாசிரியர், பேரை நடிகர், எல்லாம் தானே யூஸ் பண்ணுறீங்க. அதை ஒருத்தரை மட்டும் கொச்சப்படுத்தி நடிகர்லாம் சொல்லக்கூடாது. ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் டூ மச். ஓகேவா? அதுக்கு தான் என்னோடய யூடியூப்லேயே நான் சொன்னேன், ஏன் நீங்கள் மட்டும்தான் வரணுமா? இந்தியாவில் வேறு யாரும் வரக்கூடாது. ஏன் நாங்களாம் வரக்கூடாதா? நாங்களாம் வந்தால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரட்டுங்கிறது தான் என்னோடய கொள்கை. இந்தியா மக்களை வாழ வச்சுட்டு இருக்கணும். இந்தியா நல்லா இருக்கணும். இந்தியா நல்லா இருந்தால் தான் வல்லரசு ஆகும். என்றைக்குமே இது வல்லரசு தான். அடுத்து சிங்கப்பூர் ஆகணும் இந்தியா. ஓகேவா? அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த இந்தியா மக்கள் திலகம் என்றைக்குமே உறுதுணையாக இருப்பேன். ஓகேவா? வேர்ல்டு லெவலில் மாசாக கெத்தாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டிவிக்கே என்றைக்குமே இந்தியா லெவலில் பேசப்படும். ஓகேவா? என்றைக்கு விநாயகர் சொல்லி போட்டோமோ, தமிழ்நாட்டில் இந்த இந்தியா மக்கள் திலகம் ஐ லவ் இந்தியா வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ்னு போட்டது நல்லதோட மக்களோட மக்களாக ஜர்னிச்சு டிவிக்கு என்னோடய நண்பர் வரட்டும், சிஎம் அடுத்த சிஎம் நீ தான், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இந்தியா லெவலில் பேச போடணும், வரணும். மக்கள் ஆதரவு உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது. சும்மா சீனா போட்டுக்கிட்டு முளஞ்செரியில்லை, சான் சரியில்லை, இன்னெல்லாம் சொல்லிகிட்டுலாம் இருப்பாங்க. எதிராளிகள் கூத்து அது.
கூத்தாடிக்க கூத்தாடத்தானே செய்யும் அப்படின்னுங்கிறது அவங்களுக்கு தெரியும். கூத்தாடி என்ன வேலையெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமில்ல. கூத்தாடி வந்து கூத்து ஆடுவான், விட்டா கேட்டு பட்டையும் கலப்புவான் கூத்தாடி. இந்த கூத்தாடி வந்து வேறு தினுசு, ஓகேவா? இந்த கூத்தாடி இந்தியாவை காப்பாற்றுற மக்கள் திலகம் கூத்தாடி, ஓகேவா? மக்கள் திலகமாக அவர் வந்து இந்தியாவை காப்பாற்றினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து வரலையா? கூத்தாடி கூத்தாடின்னு அவர் சொன்னது யார்? அன்றைக்கும் தான் திமுக அரசு, ஒன்றிய அரசு பேசுனீங்க. இன்றைக்கி புது அரசு வந்தவனை மட்டும் பேசாமல் இருப்பீங்களா? பேசுவீங்களா? அது மாற்று கருத்து இல்லைல்ல. விஷயம் பேசுனீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல விஷயங்களோட யாரையும் வந்து தூத்தாதீங்க, தாத்துங்க. நல்ல விஷயங்கள் முடிஞ்சால் உதவி, இல்லையா ஒதுங்கிங்கிறது தான் என்னோட பாணியே தான். முடிஞ்சால் உதவி, இல்லை ஒவ்வொருத்தரையும் கொடுக்காத, கிளம்பு காற்று வரட்டுங்கிறது தான் எங்களோட கொள்கை, ஓகேவா? அது இந்த இந்தியா நட்சத்திர பேச்சாளர் என்றைக்குமே ஒரு மாதிரி தான் இருப்பேன். இந்தியா லெவலில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இந்தியா மக்கள் திலகம் இருக்கிற வரைக்கும் வேர்ல்டு உலகத் தலைவர் எம்மதமும் சம்மதமாக நேசித்து ஐ லவ் இந்தியாவை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். அதனால் என்றைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எப்போவும் ஒரு மாதிரி இருப்போம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால் இந்த டிவிக்கே இன்னும் ஒரு 5 வருஷம் என்ன ஆயுசு முழுக்குமே இந்தியாவை காப்பாற்றுற ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு தாய்மாரும் என் ரத்தத்தின் ரத்தம், அன்பு உடன்பிறப்பு, இந்தியாவே வந்து இந்தியா லெவலில் இன்றைக்கி என்றைக்குமே டிவிக்கு வந்து நிலச்சி நிற்கும். அதுக்கு இந்த சிங்கம் வந்து ராமாவரம் சிங்கம், காவல் இந்தியா சிங்கம், இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி என் குருநாதர் வந்து மாதா பிதா குரு தெய்வம்லாம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த சிஎம் வந்து இந்தியா லெவலில் பேசப்படுவார். அதுக்கு உண்டான வேலைகள் வந்து என்றைக்கே நாங்கள் விநாயகர் சொல்லி போட்டேன். அன்னைக்கு விதைத்த விதை இன்றைக்கி மரமாக வந்து விளைஞ்சு நிற்கிது. குட் மார்னிங் சந்திரசேகர் ஐயா. அவங்க டேடி வந்து வேறு லெவலில் இன்றைக்கி அவங்க அம்மா அப்பாவெலாம் நல்லா வளர்த்தி அவர் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வளர்த்துனாங்க. நல்ல ஒரு நடிகராக இருந்தார், நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்தார், நல்ல ஒரு ஜான்பவனாக இருந்து இன்றைக்கி நல்ல ஒரு சிஎம்மாக சேர்ந்தெடுத்திருக்கோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த சிங்கம் கிராமாவரம் வளர்ப்பு சிங்கம் என்றைக்குமே கூட இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அடுத்து இந்த டிவிக்கு இந்தியா லெவலில் பேசப்படும், என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன். அன்றைக்கி என்ன சொன்னோன்னா அதைத்தான் இன்றைக்கும் செய்வேன், இன்றைக்கும் சொல்லுவேன், நாளைக்கும் என்னென்னைக்கும் என்னோடய ஆயுசு பூரா அன்றைக்கி அதைத்தான் நான் சொல்லுவேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. என் நண்பன் எனக்கு எது செஞ்சாலும் ஐ லைக் இட், ஓகேவா? அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். இந்த டிவிக்கேவை யாராவது இழிவுபடுத்தி பேசுனீங்கன்னா முதல் சவுக்கடி இந்தியா சவுக்கடி, ராமாவரத்து சவுக்கடி தேடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் நல்ல விஷயங்களுக்கு தான் போராடுறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கனால தானே ஆட்சி நல்லா இருக்குது. இந்த சைடில் ஒழுக்கிறது, லாக்காவை ஒதுக்கிறது, கஜானாவை காலி பண்ணுறது, இதெல்லாம் வந்து 1930 வச்சுக்கோங்க. ஆரம்பிச்சிங்க திமுகன்னு ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி முளம் போனேன் என்ன, ஜான் போனேன் என்ன, நூல் போட்டால் ரோடு போடுவீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நான் இந்தியா மக்களுக்கு தெரியாதா? என்ன சொல்கிறது அப்படியே கூசுதோ? நல்ல விஷயங்களுக்கூட தான் என்றைக்குமே இருக்கணும். அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா மக்கள் ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு தாய்மாரும் இன்றைக்கி இந்தியா ரத்தத்தின் ரத்தம், அன்பு உடன்பிறப்பு இருக்கிறாங்க. என்றைக்குமே பேசப்படுவாங்க. அடுத்த இந்த மக்கள் திலகம் இருவரும் இரு தூணாக இருந்து இந்த மக்கள் திலகத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். டிவிக்கு மக்கள் திலகத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் என்னென்னைக்கும் வந்து சிங்கமாக வாழ்ந்து இந்தியா மக்களை காப்பாற்றணும். அடுத்த மக்கள் திலகம் நீ தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தில் இந்த மக்கள் திலகம் வந்து பயணி மக்கள் திலகம் தான், ஓகேவா? என்றைக்குமே நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி வரேன். இந்த மக்கள் திலகம் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும். கான்செப்டாக இருங்க. எல்லாம் இறைவன் இருக்கார். அதனால் நமக்கு எல்லோரும் நல்லதே நடக்கும்னு சொல்லி வரேன். ஜெய்ஹிந்த்.